வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம வந்து பிவோட் டேபிளை பற்றி 4 வீடியோ பார்த்துட்டோம். இது 5வது வீடியோ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியம் இருக்குது, அதாவது பிக்சர்ஸ் ஆர் பெட்டர் தென் வேர்ட்ஸ். அதாவது 1000 வேர்ட்ஸ் இருந்தாலும் ஒரு பிக்சர் மூலிமா ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறோம்னு வைங்க, அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து என் கிளைண்ட்டுக்கோ இல்லை வந்து கஸ்டமருக்கோ ஈஸியாக போய் சேரும். ப்ரெசன்டேஷனும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அதாவது அதை பார்க்குறவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை எப்படி பிவோட் டேபிளில் யூஸ் பண்ணி அது மாதிரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இதுதான் டேட்டா. நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. பிவோட் டேபிள் ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வந்துடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியை தூக்கி போட்டுக்கோங்க. வேறு என்ன வேணும் நமக்கு? ஸ்டேட். ஆஸ் யூஸ்வல் சேம் டேட்டாவே நம்ம அனலைஸ் பண்ணலாம். குவான்டிட்டியை தூக்கி இதில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இதாக இல்லை, அதனால் கேட்டகரியை தூக்கி ஸ்டேட்டுக்கு கீழே போட்டிருங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலாம் சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போயிட்டு நான் என்ன பண்ணலாம், கேட்டகரி ஓகே ஸ்டேட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு ஆந்திர பிரதேஷ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதில் தான் வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை அப்ளை பண்ணி எப்படி ஒரு அட்ராக்டிவாக மாற்றுறது, அதே மாதிரி ஈஸியாக பார்த்தோன்னே டேட்டா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எந்த டேப்பில் இருக்குன்னா ஹோம் டேப்லேயே ரிப்பனில் ஹோம், இது வந்து டேப் அப்படிம்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஹோமில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட் த செல்ஸ் பை யூஸிங் த ரூல்ஸ் அப்படின்ட்டுருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிரேட்டர் தென் கொடுக்கலாம். கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் வேல்யூ 620, அதனால் 620க்கு மேலே இருக்கிறதெல்லாம் கிரேட்டர் தெனில் போட்டு இது பண்ணிடுச்சு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா க்ரீனுங்கிறது எப்போதுமே ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே எப்போதுமே வைங்க, அது க்ரீனு. அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா அது வந்து ரெட்டு அப்படின்ட்டு ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதே ஃபார்மேட்டில் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 961 713 வந்து அதிகமான வேல்யூ, பட் ரெட் அசைன் பண்ணியிருக்கு டிஃபால்ட்டாக. ஸோ நமக்கு க்ரீன் அசைன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போயிட்டு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபில்லில் போயிட்டு ரெட், இந்த ரெட் சாரி க்ரீன், இந்த க்ரீன் திக் க்ரீன் சூஸ் பண்ணிக்கலாம், லைட் க்ரீன் சூஸ் பண்ணிக்கலாம். திக் க்ரீன் நல்லாயிருக்கும், நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன், உங்கள் விருப்பம். அதே மாதிரி இங்கே பார்டர் இதெல்லாம் வந்து ஆப்ஷன் இருக்கும். இங்கே வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து போல்ட் இட்டாலிக் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஹைலைட்டாக ஒரு செல் மட்டும் போல்ட் இட்டாலிக்கில் வந்துடும். ஓகேவா? ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. மறுபடியும் இதையும் ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 961 713, அதாவது ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற எல்லாமே வந்து இந்த கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறேன்னு வைங்க. சாரி, ஃபில்டரை வந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலாம் அப்ளை ஆகிருக்கு, பட் இதுலாம் அப்ளை ஆகலையே. ஸோ இதை வந்து எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்? நம்ம வந்து எல்லா ஆந்திர பிரதேஷ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துக்கோங்க. இஜெட் கொடுத்துட்டு மறுபடியும் சேம் கான்செப்ட் தான் போங்க. ஹைலைட் த ரூல். இந்த டைம் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 800ன்னு வச்சுக்கலாமே. 800க்கு மேலே இருக்கிறத மட்டும் இதில் போயிட்டு போங்க. போயிட்டு கஸ்டம் ஃபார்மேட் இருக்கா, சேம் கான்செப்ட் தான். ஃபில்லில் போயிட்டு க்ரீன் ஃபாண்ட் போல்ட் இட்டாலிக் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு, இந்த இடத்துல ஒரு பட்டன் வருது, விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 3 ஆப்ஷன் கேட்குது. அதாவது இது வந்து ஃபார்மேட்டிங் ரூலு. இதில் வந்து எதெல்லாம் நான் ஃபார்மேட் பண்ணணும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இதை வந்து நான் ஃபார்மேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதை அது செலக்டட் செல்ஸை மட்டும் ஃபார்மேட் பண்ணிட்டேன். ஆனால் நான் இன்னும் சில ஆப்ஷன் உங்களுக்கு தரேன் அப்படின்னு எக்ஸல் சொல்லுது. ஆல் செல்ஸ் ஷோயிங் சம் ஆஃப் குவான்டிட்டி வேல்யூஸ், அதாவது இதில் இருக்கிற எல்லா செல்ஸோட இதை செலக்ட் பண்ணிங்கன்னு வைங்க, டோட்டல் சப் டோட்டல் எல்லாமே ஹைலைட் ஆகும். டோட்டல் கிராண்ட் டோட்டல் வந்து இந்த கிராண்ட் டோட்டலும் இது வந்து ஆந்திர பிரதேச சப் டோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஹைலைட் பண்ணால் அதில் ஒரு லாஜிக் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறது இந்த டைமு அது தேவையில்லை. ஸோ வந்து ஆல் செல்ஸ் ஷோயிங் சம் ஆஃப் குவான்டிட்டி வேல்யூஸ் ஃபார் கேட்டகரி. ஒவ்வொரு கேட்டகரிக்கு உள்ளே இருக்கிற, அதாவது கேட்டகரினா இதான் பேட்டரிஸ், இது 5 தான் கேட்டகரி. இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற எல்லா இதையும் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராண்ட் டோட்டலுக்கும் இதுக்கும் டிஸ்பிளேலேருந்து போயிடுச்சு. கிளிக் பண்ணிட்டு ஃபில்டரை எடுத்து விடுங்க. எடுத்து விட்டிங்கன்னா பார்த்தீங்களா ஒவ்வொரு இதுலேயும் வந்து
நம்ம கொடுத்த வேல்யூக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரூலை மறுபடியும் செக் பண்ணுறது அப்படின்னா போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிரேட்டர் தன்னா இல்லை ஏதோ ஒன்று இது பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ரூலை இது பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 800க்கு மேலே வச்சிங்கன்னா 800க்கு மேலே இருக்கிறது ஹைலைட் ஆகிருக்கும், எல்லா இதுக்கும் இது அப்ளை ஆகிரும். இது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சிம்பிளானது தான். அடுத்தது போக போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த ரூலை நம்ம எடுத்துடலாம், ஏன்னா வந்து இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் இஜெட். இப்போ வந்து இதாகிடுச்சா. ஸோ அடுத்தது வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து ரிப்போர்ட் அனுப்பிவிடுங்க. நம்ம எல்லா ஏரியாவிலையும் எந்த கேட்டகரி வைஸ் எந்த ஸ்டேட்லேயே இருந்தாலும் சரி, நம்ம எந்த கேட்டகரியில் சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எங்கே வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கோம், டாப் 20 மட்டும் எடுத்து அனுப்பிவிடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 160 இருக்குது. அதில் வந்து 20 மட்டும் எடுத்து அனுப்பிவிடுங்க. அவங்க அந்த ஏரியாவில் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் அவார்ட் தரணும் அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னு வைங்க. உடனே கிளிக் பண்ணுங்கள். டாப் அண்ட் பாட்டம் ரூல்னு இருக்கும். டாப் 10 ஐட்டம். டாப் 10ல் நம்ம வந்து 20 கேட்டிருக்கோம். நான் 20 பேரை கேட்டிருக்கோம், 20 ஏரியாவை. ஸோ கஸ்டம் ஃபார்மேட்டில் போங்க. டாப்பில் இருக்கிறனால ஆல்வேஸ் க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த ஃபார்மேட் வரும். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிக்கும், டிஸ்பிளேல இல்லைன்னா கூட. ஸோ போயிட்டு ஃபில்டர் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாப் 20 மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும். ஓவரால் எல்லாத்துலேயும் வந்து டாப் 20 மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும். எந்த வேல்யூ இருந்தாலும் சரி டாப் 20 மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும், மற்றதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன். இதுலேயே வந்து அடுத்தது போனீங்கன்னா மறுபடியும் கண்ட்ரோல் எஜெட் கொடுங்க. இப்போ வந்து அடுத்தது போனீங்கன்னா இதில் அடுத்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் டேட்டா பார்ஸ். அதாவது நான் இதை அப்ளை பண்ணாவே உங்களுக்கு தெரியும். இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி தரும். இதில் வந்து 3 சேம் தான். இதுவும் எது வேணாலும் செலக்ட் பண்ணால் நான் இந்த கலரே செலக்ட், க்ரீன் ரெட், சரி நம்ம இதை ப்ளூவே செலக்ட் பண்ணிக்கலாம், அதான் ஈஸியாக இருக்கும். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா இதில் வந்து டேட்டா பாரில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும். அதிகமான வேல்யூவில் வந்து டேட்டா பார் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். அடுத்தது வந்து குறைய அந்த வேல்யூ, அந்த பாரோட சைஸ் வந்து லென்த்து வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். 961க்கு ஆல்மோஸ்ட் என்டையர் செல்லையே ஃபில் பண்ணிடுச்சு. அதே வந்து 279 கொஞ்சம் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்பரை போய் பார்க்க தேவையில்லை, நம்பரை போய் தொலைவி பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. அப்படியே பார்த்தா எங்கே அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு, இங்கே தான் சேல்ஸ் ஆயிருக்கு, இங்கே கம்மியாக சேல்ஸ் ஆயிருக்கு, 279 பார்க்க தேவையில்லை. இந்த பாரை பார்த்துட்டு லைட் அண்ட் பல்ப்ஸ் வந்து கம்மியாக சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இதோட அட்வான்ஸ் அதேமாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு இதெல்லாமே ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபில்டரை எடுத்து விட்டு பார்த்தோம்னாலும் அப்படியே இருக்கும். ஸோ வந்து எல்லா இதுக்கும் தனித்தனியாக அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக வந்து டேட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே வந்து மறுபடியும் கண்ட்ரோல் எஜெட் கொடுங்க. ஃபில்டரை எடுத்து விட்ருங்க. எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் எனக்கு தேவையில்லை. ஸோ மறுபடியும் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கேல். அதாவது இதில் வந்து க்ரீன்னா அதிகமாக இருக்கிறது, ரெட்டுனா கம்மியாக இருக்கிறது. கலர் ஸ்கேலை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா இந்த இது ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா க்ரீனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகிறது க்ரீனும், ரொம்ப கம்மியாக சேல்ஸ் ஆகிறது ரெட்டு இருக்கும். இது வந்து நம்ம இங்கே இருக்கிற எல்லா செலக்டட் செல்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா ஒரு செல் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு சென்டருங்க போயிட்டு போங்க. கலர் ஸ்கேல் இது பண்ணோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீனுங்கிறது அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி ரெட்டுங்கிறது வந்து கம்மியாக சேல்ஸ் ஆகிருக்கிற ஏரியா. இதை கிளிக் பண்ணிட்டு எல்லா இதுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லைட் க்ரீன் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னா 961ங்கிறது வந்து இந்த பேட்டரிஸோட சேல்ஸ் இந்த ஆந்திர பிரதேசில் அதிகம் தான். பட் ஆனால் 961ஓட அதிகமான வேல்யூஸ் வந்து இன்னும் நம்ம டேபிளில் நிறையா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ரீனாக இருக்குது. இங்கே பாருங்கள் 1922 இருக்குது. 1922ங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம், இதனால் டீப்பான க்ரீனில் இருக்குது. அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா டீப் க்ரீனோட கலரை பார்த்தே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த ஏரியாவில் சேல்ஸ் நடந்திருக்கா, இல்லை வந்து இங்கே 1302லாம் வந்து க்ரீனில் இருக்குது. ஸோ வந்து ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கண்ட்ரோல் எஜெட் கொடுத்துருங்க. இதோட வந்து சூப்பரான ஒரு இது பார்த்திங்கன்னா ஐகான் செட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்ட்டு
இதில் எத்தனை செட் இருக்குது நம்ம பார்த்தா 3 செட் இருக்குது. இதில் வந்து நிறையா இருக்குது. 4 செட்டு வேணாலும் எடுத்துக்கலாம், 3 செட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா 3 செட் இருக்கிறத எடுத்துக்கிறேன். 3 செட்டில் எப்படி இதை கிளிக் பண்ணிட்டேன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அதனால் எக்ஸல் பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டாது. ஸோ வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 3 வகையாக பிரிப்போம். இப்போ 100 நம்பர் இருக்குன்னு வைங்க, 33 நம்பரை வந்து இந்த க்ரீன் ஏரோவிலையும், அதே வந்து நெக்ஸ்ட்டு 33 வந்து இந்த சைடு ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும், அதாவது சப்போஸ் 100 நம்பர் இருக்குன்னு வைங்க, 1லேருந்து 33 வரைக்கும் இருக்கிறது வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியான வேல்யூ. ஸோ வந்து கம்மியான வேல்யூ வந்து இறங்குற மாதிரியும், அதாவது இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இறங்குற மாதிரியும், 33லேருந்து 66 வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த வேல்யூக்குள்ளே, அந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபாலோ ஆகிற வேல்யூஸை வந்து சமமாக இருக்கிற மாதிரியும், அதே வந்து 66லேருந்து 100க்குள்ளே இருக்கிற ஃபாலோ ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏறுற மாதிரியும் டேட்டா காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாவே தெரியும், 465 கம்மியாக வர்றது 1922க்கு அதிகமாக வர மாதிரி. இதுலேயே வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து இதில் போயிட்டு மேனேஜ் ரூல்ஸ்ன்னு இருக்குது. இதில் போனீங்கன்னா இன்னும் டீப்பாக மல்டிபிள் ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே ரூல்ஸை வந்து கிளியர் பண்ணணும்னா கிளியர் ரூல்ஸ் ஃபார் என்டையர் சீட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூல்ஸ் காணாமல் போயிடும். ஸோ இதை வந்து மல்டிபிள் இதை அப்ளை பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து எல்லாத்துக்கும் பண்ணிடுங்க. இதுவும் இல்லாமல் இதை கிளிக் பண்ணிட்டு ஐகான் செட்ஸை யூஸ் பண்ணி இதையும் யூஸ் பண்ணிங்கனாலும் பார்க்குறதுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இதுக்கும் டேட்டா அனலைஸ் பண்ணுறப்ப இது வந்து அனலைட்டிஸ்க்காக இல்லை, இப்போ ஃபைனல் கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அவங்களும் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்போன்னா. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணோம். அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பிவோட் சார்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. அந்த பிவோட் சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.